லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடா பண்ற? தம்பி, என்ன இப்படி பண்ற? சாரி சார், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம் சார். எனக்கு எல்லாமே என் அம்மாவும் என் குடும்பமும் தான் சார் முக்கியம். என்ன மன்னிச்சிருமா. வாடா, அழாத. மன்னிச்சிருங்கம்மா. வாடா போலாம். மாமா, எல்லாம் சிறப்பா முடிஞ்சது. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உங்க அப்பா அங்கதான் வந்துட்டு இருக்காரு. வரட்டும், நான் இப்ப கிளம்பிடுவேன். என்னடா அழாதடா ராஜா. அம்மா, இது போதுமா. இத்தனை நாளா யார் யார் பேச்சையோ கேட்டு கண்ணு தெரியாதவனா இருந்துட்டம்மா. இப்ப என் கண்ணு திறந்துருச்சுமா. இனிமே காலகாலத்துக்கும் உங்களுக்கு பிள்ளையா மட்டும்தாம்மா இருப்பேன். உங்களுக்கு எதிராக இனிமே நான் எதுவும் செய்ய மாட்டேம்மா. அப்பா என்ன நம்ப மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா அப்பாவோட கால வில கூட நான் தயாரா இருக்கேம்மா. தயாரா இருக்கேன். அழாதடா. வா. நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெற்றிகரமா முடிஞ்சது. சரி வாங்கம்மா போலாம். வாப்பா போலாம். சார் வாங்க சார். என்ன சார் வேணும்? ஈசி பார்க்கணுமா, கிரையமா, பட்டாவா? எதனாலும் பார்த்து செஞ்சுக்கலாம் சார். இல்லை, இன்னைக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சான்னு தகவல் மட்டும் தெரியணும். சொல்ல முடியுங்களா? சார் ஒரு நாளைக்கு எத்தனையோ ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது சார். பேர் என்னன்னு சொல்லுங்கள் சார். சீதாங்கிறவங்க அவங்க பையன் ராஜாவுக்கு சொத்து எழுதி கொடுத்த மாதிரி ஏதாவது ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்களா? போட்டோ காமிங்க மாமா. இவங்க தான். இவங்களா? இப்பதான் சார் போனாங்க. முடிஞ்சிருச்சுங்களா? தெரியல சார். ரிஜிஸ்டர்ல செக் பண்ணி பார்க்க முடியுங்களா? சார் அது ரிஜிஸ்டர் தான் சார் கேட்கணும். சார் அவங்கள்ட்ட நான் பேசுறேன், பார்க்க முடியுங்களா? சரி வாங்க. அங்க கொடுத்துருங்க சார். உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க சார். வணக்கம். என்ன விஷயங்க? உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல. சொல்லுங்க. இங்க சீதா ராஜா ரிஜிஸ்ட்ரேஷன் என்னாச்சு சார்? அது நடக்கல சார். பெரிய கூத்தே நடந்து போச்சு. என்னாச்சு சார்? சார் அந்த அம்மா எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா சார்? அந்த அம்மா சொன்ன உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க பையன் அவரால் கையெழுத்து போட முடியல. சார் என்ன சார் சொல்றீங்க? அவரோட அம்மா சொத்தை எழுதி கொடுத்ததும் இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு அந்த அம்மா உண்மையிலேயே பெருமைப்படணும். சார் அப்ப அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலையா சார்? இல்ல. சார் அவங்க
கிழிச்சு போட்ட பத்திரம். ஆமா, கிடைக்குமா? இதோ இங்கதான் இருக்கு. பாரு. மாமா இதோ மாமா. சார், இது ஒரிஜினல் பத்திரமான டவுட்டா இருக்கு சார். சார், இதை பார்த்து சொல்ல முடியுமா? சார், இது கலர் ஜெராக்ஸ். ஜெராக்ஸா? சார், என்ன சார் சொல்றீங்க? டேய், நான் அப்பவே சொல்லல. அவனாவது ஒரிஜினல் பத்திரத்தை கிழிச்சு போடுறதாவது. ஆமா மாமா. சார், இது கன்ஃபார்மா டூப்ளிகேட் தானே? ஆமா சார், சுத்தமான டூப்ளிகேட் இது. நான் கூட அந்த பையனை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சேன். கடைசியில் இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கானே அவன். அந்த அம்மாவை எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. டேய் பாண்டி, மாமா என்னமோ ஊர்ல இல்லாத அருமையான பிள்ளையை பெத்து வச்சிருக்கேன்னு சீதா நம்பிக்கிட்டு இருக்கால. நேரா போய் உன் புள்ளையோட யோக்கியதையை பாருன்னு போய் சொல்லுவோம். வாடா. தேங்க்ஸ் சார். சார் சொல்லுங்க சார். யோ, நீ சொன்ன மாதிரியே அந்த கிழிஞ்ச பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டேயா. அவர் ஃபுல் ஃபோர்ஸ்ல கிளம்பி போறாரியா. அப்படிங்களா? சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. ஆஃபீஸில் இருந்துமா? வண்டி எடு. எந்திரா. என்ன வேலை பண்ணிருக்க? என்னடா? ஃப்ராடு பையன். அவனை ஏமாத்துற? மனுஷனடா? என்ன வேலை? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க சீதா? இந்த திருட்டு பைய பேச்ச நம்பி இந்த வீட்ல பாதி எழுதி வைக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. இல்லங்க, அங்க என்ன நடக்குது தெரியாம நீங்க பாட்டுக்கு. இவன் ஒரு மனுஷன், இவன் பேச்ச கேட்டு போயிருக்க. இவன பண்ணாட. என்னதாண்டா உன் பிளான்? சொல்றா சொல்றா. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுனாலதான் அடிக்கிறேன். இந்த திருட்டு பையன் பண்ணதா எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியுதே. இங்க பாருங்க, என் புருஷன் கோவத்துல அத்தைய பார்த்து என் மேல உண்மையான பாசம் இருந்தா இந்த வீட்ல பாதியை எழுதி கொடுங்கன்னு பேச்சுக்கு கேட்டாருதான். அவங்களும் தான் எழுதி தரேன்னு சொன்னாங்க. சொன்னாங்கல்ல அப்பவே இவன் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? அதுதான் அவரு செஞ்சாரு. என்ன ஒண்ணு, கடைசி நிமிஷம் வரைக்கும் அம்மா தன்னை நம்புறாங்களான்னு பாக்க ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போனாரு. அது தப்பா? என்ன இருந்தாலும் தான் ஆடாட்டாலும் தான் தசா ஆடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடும்போது மாப்பிளையோட உடம்பு கிடுகிடுன்னு ஆடி போச்சாம். மாப்பிளையால கையெழுத்தே போட முடியல. அவருக்குள்ள இருக்கிற மனசாட்சி அவரை கெட்டியா இறுக்கி பிடிச்சிருச்சுன்னு சொன்னாரு. அப்படின்னா நீங்களே பாத்துக்கோங்க. மனசாட்சியா இவனுக்கா? இவனுக்கு மனசே கிடையாது. அப்புறம் எங்க இருந்து அதுல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்?
ஏண்டா முள்ள மாதிரி பயல, நீ பண்ண திருட்டு வேலைய உன் வயல எல்லாருக்கும் சொல்றா. இங்க பாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சொல்றா சொல்றாங்க. அடிக்க அடிக்க என் மாப்பிள்ளை ஏசாத மாதிரி என் மாப்பிள்ளை எல்லா அடிக்கும் வாங்கிட்டு இருக்காரு. யாராவது அடிக்க வேணாம் சொல்லுங்களேன். ஏன் எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட சொல்லுங்களேன். என்ன பண்றீங்க? அப்படி பண்றீங்க? அப்பா அடிங்கப்பா, அடிங்க. என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்கப்பா. உங்க கோவம் தீர்ற வரைக்கும் நான் அடிச்சு கொல்லுங்கப்பா. என்னங்க நீங்க? இந்த உயிர் உங்க கையால போனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. அடிங்கப்பா. டேய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நடிக்கிறான் நடிக்கிறான். ரத்தம் வருதுப்பா. என்னாச்சு உங்களுக்கு? பைத்திய பிடிச்சா? ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ பாருங்கப்பா. எப்படி ரத்தம் வருது பாருங்க. நடிக்கிறான் நடிக்கிறான். என்ன பேச்சு பேசுறாங்க? சாகட்டும். எடுபட்டு. சும்மா கேளுங்க. என்ன வேலை பார்த்துட்டு? மாமா. சாகட்டா. போன் பண்ணு. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். எவ்வளவு நாள் பாரு. மாப்ள சீக்கிரம் வர சொல்லுடா. பாருமா எவ்வளவு ரத்தம் போகுது. என்ன என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்படி ஆக்ரோஷமா நடந்துக்கிறீங்க? எனக்கு உங்களை பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு. நீங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியல. எங்க இருந்து இவ்வளவு கோவமும் வெறியும் உங்களுக்கு வருது? தப்பு பண்ணவங்களே மன்னிச்சு பெருந்தன்மையோட ஏத்துக்கிறத விட்டுட்டு அவங்கள பழி வாங்குறதுக்கு கிடைச்ச வாய்ப்பா அவங்கள போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்களே, கொஞ்சமாச்சு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. என்னன்னு கேக்குறேன்ல. இங்க பாரு, அவங்க நினைச்சத அவங்க சாதிச்சிட்டாங்க சீதா. என்ன சாதிச்சிட்டாங்க? இங்க பாரு, உன்னை என்னை பிரிக்கணும்னு நினைச்சாங்க, அத சாதிச்சிட்டாங்க. என்ன பிரிச்சிட்டாங்க? இங்க பாரு, இன்னைக்கு நீ ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எதுக்கு போன? உன்னோட பங்கை எழுதி தரேன்னு தானே போன. இதுவரைக்கும் இது நம்ம வீடா தானே இருந்துச்சு. எப்ப இது உன் வீடுன்னு தனியா ஒரு பங்கு வந்துச்சு, அதையும் நீ அவனுக்கு எழுதி தர போனா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அவங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு இந்த வீடுதான் முக்கியம் இல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியம் இல்ல, அதானே? ஐயோ சீதா, ஏன் சீதா இப்படி பேசுற? இந்த வீடு பாதி இல்ல, முழுசும் உன்னோடதான். அவங்க நடிக்கிறாங்க சீதா. அது ஏன் சீதா உனக்கு புரியல? பொய் சொல்றாங்க, நடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அந்த பாசம் உன் கண்ணை மறைக்குது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இந்த வீட்டை ராஜா பேருக்கு எழுதி தரணும் தான் போனேன். நான் கையெழுத்து போட்டுட்டேன். ஆனா அவனால கையெழுத்து போட முடியல. அவன் மனசுல இருந்த பாசம் அவனை தடுத்துருச்சு. என் புள்ள என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. நான் கொடுத்த பாதி பங்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை ஏன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு எரிஞ்சிட்டான். அவன் ஒண்ணும் பத்திரத்தை கிழிச்சு எரியல. அவன் கிழிச்சு போட்டது வெறும் கலர் ஜெராக்ஸ். அவனெல்லாம் நம்புற பாரு. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு நீயே கையில வாங்கி பாரு. இந்த பாரு, இத பார்த்தா பத்திரம் மட்டும் இல்ல, நீ 10 மாசம் சுமந்து பத்தியே உன் புள்ள. அவன் பாசமும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு தெரிஞ்சிடும். இந்தா நீயே பாரு. ஏன் புள்ள எனக்காக வீட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டாங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு.
நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் கொண்டு வந்து நீட்டி அந்த சந்தோஷத்தை கெடுக்காம இருந்தீங்கன்னா அதுவே போதும். என் புள்ள நல்லவன்னு நான் நம்புறேன். அவனை கெட்டவன் நீங்க எந்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சீதா, இந்த பாரு, நீ அவனை நம்பு. நான் நம்ப வேண்டாம்னு சொல்லவே இல்ல. அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப 5 பைசா செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னவன் உன்னை மாடியில இருந்து தற்கொலை பண்ணிக்க போற அளவுக்கு கொண்டு வந்தவன். ஐயோ, நிறுத்துங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. அதையெல்லாம் மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் புள்ள திருந்திட்டான். என் புள்ள எனக்காக வீட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டான். என் புள்ள எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். அவ்வளவுதான். எனக்கு அதுவே போதும். என்ன? நாங்க கிளம்புறோம். ராஜா, டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. ஆடியன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஏன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க? ஓ, ரிஹர்சல் பாக்குற, கரெக்ட்டா? டேய் இப்ப ஸ்டார்ட் பண்ணு. டேய் ராஜா, ராஜா போகாதடா. ப்ளீஸ் சொன்ன கேளு. கால்ல விழ விடுற. மேகலா போகாத. மேகலா சொன்ன கேளு. மேகலா என்ன நீ இதெல்லாம்? எங்கண்ணா போற? விடுமா. என்ன காரியம் பண்ற பாருமா. வந்து என்ன கேளு பாபா. ஏன் மேகலா? வாடி சொல்லுமா. ராஜா என்னடா இதெல்லாம்? எங்க போற? ஐயோ அம்மா, அவன் வீட்டை விட்டு போறாமா. அதான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டு போணுங்கிறதுக்காக நிக்கிறான். இந்த வீட்ல நாங்க இத்தனை நாள் வாழ்ந்து முடிஞ்சதெல்லாம் போதும். நாங்க கிளம்புறோம். என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபத்தோட இருந்தாலும் ஒரே வீட்ல ஒன்னா இருக்கோங்கிற சந்தோஷத்துக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். எப்போ என் புருஷன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு தெரிஞ்சதோ நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அதான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். டேய் ராஜா, சொன்னா கேளுடா. ஏதோ என் மாப்பிளைக்கு மண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால சின்ன காயத்தோட போயிடுச்சு. இல்லனா கபாலமே பொளந்திருக்கும். ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. என்னடா இதெல்லாம்? அவங்க பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. நீ எதுவுமே பேசாம நிக்கிற. என்னடா நடக்குதுங்க? நீ எங்கடா போற? ஒன்னும் தெரியாத மாதிரி எல்லாம் கேட்க வேண்டாம். எங்களை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்னு தானே ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதான் நாங்களே போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ எங்க போறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நாங்க எங்க போறோம், எப்படியோ இருந்துக்கிறோம். எங்களை விட்டுருங்க. ராஜா, டேய் ராஜா, அவசரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. அம்மா சொல்றத கேளுண்ணே. நான் கிளம்புறோமா. அண்ணே ராஜா, அண்ணே போகாதடா. டேய், அப்போ உன்னோட அந்த 7.5 லட்சம் என்னடா ஆகுது? நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணமே அதானே? அது எனக்கு தேவையில்லைன்னு எப்போ முடிவு பண்ணிட்டேன். நான் பணத்தை யாருக்கு கொடுத்தேன்? என் அப்பாவுக்கு தானே கொடுத்தேன். அதுவும் எதுக்கு கொடுத்தேன்? இந்த வீட்டை ஜப்தி பண்ணுவேன்னு கடங்காரன் வாசல்ல வந்து நின்னப்போ அவர் மானத்தை காப்பாத்துறதுக்காக கொடுத்தேன். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு நான் அது கூட செய்யலன்னு வச்சுக்கேன். நல்லா பிள்ளையே கிடையாது. அம்மா, எனக்கு என்னுடைய காசு, இந்த வீடு, சொத்து, சோகம் இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஆனால் பணம் முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம்னு நான் முடிவெடுக்கும்போது என்னை நம்புறதுக்கு இந்த வீட்டில் யாருமே தயாரா இல்லை. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருந்து என்ன செய்ய போறேன்? நான் கிளம்புறேன். நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா. ஆனா அதுக்காக வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவு எடுக்காத. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருடா. ஆமாண்ணே, யோசிச்சு பாருண்ணே.
உங்க யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னைக்காவது நோகடிச்சிருந்தா அதுக்கு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு அண்ணே கேட்டு அண்ணே அண்ணே என்னண்ணே எங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அண்ணே நீ எதையும் மனசுல வச்சுக்காதே, உள்ள வானே, முதல்ல வீட்டுக்குள்ள வா. நான் கிளம்புறேன். அண்ணே போடா போ, கிளம்பி போ. இவ்வளவு பேர் நாங்களே சொல்லிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு எங்க பேச்சு கேட்காம போறதுனா போ. ஐயோ 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 கடவுளே, ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இதான் என் குடும்பம்னு நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ராஜா போகாத ராஜா. ஏய் மேகலா சொல்லுமா. அத்தை பாத்துட்டே இருக்கேன், மலரு சொல்லண்டி. டேய் ஏண்டா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா? இப்பதான் ஒவ்வொன்னா சரியாக்கிட்டு வருது. ஒவ்வொருத்தர் மனசு மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப போய் நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தா என்னடா? அம்மா சொல்றேன்ல, சொன்னா கேளு. அம்மா, என்னைக்கு இருந்தாலும் நீங்களும் அப்பாவும் தாம்மா எனக்கு சாமி. உங்க 2 பேருக்கும் என் மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கம்மா. அட பாவி. நான் போறேன். ஆனா என் உடம்பு மட்டும் தான் அந்த வீட்டை விட்டு போகுது. ஆனா என் மனசு, என் உசுரும் இந்த வீட்டையே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இருக்காதா பின்ன? 7 லட்சத்தை விட்டுட்டு போனா மனசு இங்க சுத்தாம வேற எங்கடா சுத்தம்?